Good morning to all. Welcome to GK Shankar Learning Institute. சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு சில டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அயர் சொல், தமிழ் சொல், இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் வேர்ச்சொல் நடத்தியிருந்தோம். சரிங்களா? ஸோ அதிலிருந்து உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ், இதோட ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கடாவினார், சாற்றுகேன், பொன்றாது, கோடிட்டான், தொழாது. சரிங்களா? இந்த 5 வார்த்தைகளோட வித்தவுட் கூகுள். சரிங்களா? ஏன்னா நம்ம அப்படி தான் பண்ணுவோம் இல்லையா? நானும் அப்படி தான். யாராவது இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸில் கொஸ்டின் கேட்டால் ஃபஸ்ட்டு கூகுளில் போய் கன்ஃபார்மாக அப்படின்னு பார்த்துட்டு தான் கமெண்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்களே ரியலைஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த 5 கொஸ்டினும் சிம்பிளாக தான் இருக்கும். பட் இந்த 5 கொஸ்டினோட வேர்ச்சொல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. அண்ட் இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது டெக்னிக்கல் எக்ஸாமில் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இது. ஆள் அப்படிங்கிறதோட தொழிற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆளுதல், ஆளல், ஆள்க அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. இது என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம இப்போது இன்றைக்கான டாபிக்ஸ் போயிடலாம். சரிங்களா? அயர் சொல், தமிழ் சொல். இது ரொம்ப ஈஸியான டாபிக். பட் நீங்கள் நிறைய சோர்சஸ் தேடி படிக்க வேண்டியதாக இருக்கும். அண்டு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா அதிகமாக நம்ம ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி விஷயங்களை மிஸ்டேக் பண்ணிவிடுவோன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி எழுதுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழில் பிறமொழி சொற்களை கலந்து எழுதுவதும் பேசுவதும் இப்போது மிகுதியும் காணப்படுகிறது இல்லையா? பிறமொழி சொற்கள் அப்படிங்கிறப்போ வடமொழி சொற்களும் இருக்குது, ஆங்கில சொற்களும் இருக்குது. இங்கே பேசிக்காக வடமொழி சொற்களை மேஜராக இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், பிறமொழி சொற்களையும் நம்ம சேர்த்து பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ அது நமக்கு ஒரு வேறுபாடே தெரியாமல் பேசிகிட்ருக்கோம். அது பிறமொழி சொல்லா இல்லை தமிழ் சொல்லா அப்படிங்கிற அந்த வேறுபாடே இல்லாமல் நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லையா? ஓகே. இது கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று வந்தது, மன்னிப்பு என்பது எந்த மொழி சொல் அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம விஜயகாந்த் பேசியிருப்பாங்க, தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படி. ஆனால் கடைசியில் பார்த்தா மன்னிப்புங்கிறது ஒரு தமிழ் சொல்லே கிடையாது இல்லையா? ஸோ அதுக்கான உண்மையான தமிழ் சொல் என்ன, பொறுத்தருள்க அப்படிங்கிறது தான் உண்மையான தமிழ் சொல். இதை நம்ம ஓல்டு புக் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் கொடுத்துருப்பாங்க. மன்னிப்பு அப்படிங்கிறதுக்கு பொறுத்தருள்க அப்படிங்கிறது தான் சரியான தமிழ் சொல். ஸோ இந்த மாதிரி அயர் சொல், தமிழ் சொல்லோட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாம்பிள்ஸ். எந்த அளவுக்கு உங்களால் டெய்லி ஒரு 10 நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னா கூட போதும். ஏன்னா இதில் நீங்கள் எந்த அளவுக்கு மெமரைஸ் பண்ணுறீங்களோ அதுதான் இல்லையா? இப்போ சாவி அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, திறவுகோல் இல்லைங்களா? சாவிக்கு பதிலாக திறவுகோல். இதே மாதிரி நம்ம நிறைய அந்த புக்ஸ்லையும் பார்த்துருப்போம். ஸோ இங்கே அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, சந்தானம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சந்தானம். சந்தானம் அப்படின்னா காமெடி ஹீரோ மட்டும் கிடையாது. சரிங்களா? அது ஒரு வடமொழி சொல், சந்தானம். என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக பெண்ணில் எழுதுறதே கொஞ்சம் அப்படி இப்படி தான் எழுதுவேன். இதில் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே. அடுத்து அப்படின்னா என்னென்னா, மகப்பேறு அப்படின்னு அர்த்தம். தாபம். தாபம் அப்படின்னா வேட்கை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா?
இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டே போனோம் அப்படின்னா நிறைய இருக்கும். நான் பார்த்ததுல இது ரெண்டும் ரொம்ப எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதை வந்து இங்கே சேர்த்து சொல்லியிருக்கேன். அண்ட் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனும் நம்ம நிறைய வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ அந்த கலைச்சொல்லகராதியோட பிடிஎஃப் நான் சாரை அட்டாச் பண்ண சொல்கிறேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் குரூப்ஸில் ஷேர் ஆகியிருக்கும். பார்க்காதவங்க இருந்தால் நான் குரூப்பில் ஷேர் பண்ண சொல்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள். ஓகே. ஸோ அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது தான். இதில் நிறைய புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் அவுட் ஆஃப் புக் எக்ஸாம்பிள்ஸ்னு நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதுவும் ஒரு லைன் கொடுத்துட்டு நமக்கு வந்து எதிர்ச்சொல் கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம அதில் நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். மேக்ஸிமம் அந்த லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று திருக்குறளில் இருக்கிறத அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் திருக்குறளை படிக்கிறப்பவே ஏன்னா மேக்ஸிமம் திருக்குறளில் ஃபர்ஸ்ட் லைனில் இருக்க வேர்டும் அண்ட் செகண்ட் லைனில் இருக்க வேர்டும் அப்படியே ஆப்போசிட் வேர்டாக இருக்க மாதிரி தான் மேக்ஸிமம் திருக்குறளில் இருக்கும். சரிங்களா? அறம் தொடர்பான திருக்குறள்களில் நிறைய இடத்துல நம்ம வந்து அதை பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஒருத்தார், பொறுத்தார், அது இங்கே எக்ஸாம்பிள் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி திருக்குறளில் இருக்க கொஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. திருக்குறள் படிக்கிறப்பவே அதை பார்த்துக்கோங்க. அதே போல் தான் செய்யுளில் இருக்க கொஸ்டின்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. எதிர்ச்சொல் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எதிர்ச்சொல் வந்து ஒரு லைனில் கேட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அதை பார்த்து வந்து போடுங்க. டைம் இப்போ இருக்க ஒரு நியூ போர்ஷனை பொறுத்த வரைக்கும் டைம் நம்ம மிச்சம் பண்ணுறது கஷ்டம் தான். இருந்தாலும் பொறுமையாக படித்து பொருள் கேட்குறாங்களா இல்லை வந்து ஆப்போசிட்டாக கேட்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து, அதாவது பொருள் கேட்குறாங்களா எதிர்ச்சொல் கேட்குறாங்களா அப்படிங்கிறத முழுமையாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா இதில் வந்து எனக்கு அடி வாங்கின அனுபவம் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நனந்தலை உலகம்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த லைனை வந்து கொடுத்துட்டு அதை ஹைலைட் பண்ணிவிட்டு இதன் பொருள் தரக்கூடிய அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து நியர்லி 95-96 கொஸ்டினாக தான் இருந்தது. 95-96 தான் இருந்தது. நான் அந்த அவசரத்தில் முடிச்சுட்டு அடுத்து ஜிஎஸ் பண்ணும் அப்படிங்கிற அவசரத்தில் நான் அதோட பக்கத்தில் அன்லைன் பண்ணி இதன் பொருளை அப்படிங்கிறத பார்த்ததும் அதோட பொருளை வந்து டிக் பண்ணிட்டேன். பார்த்தா லாஸ்ட்டில் கேட்டது வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இதோட எதிர்ச்சொல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து, மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க பார்த்து தான் எழுதுவீங்க. இருந்தாலும் நம்ம அந்த மிஸ்டேக் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. எதிர்ச்சொல் அப்படிங்கிறப்போ இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. சரி, ஓகே. அண்ட் இதில் வந்து நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். என்ன கிளாஸ் எடுக்க சொன்னால் கொஸ்டின் கேட்குறீங்கன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஸோ நீங்களே தேடி பார்க்குறப்போ ஒரு வேர்டு நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 வேர்டு 3 வேர்டு சேர்த்து பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அதனால தான் இருநிலம். இருநிலம் ரொம்ப மேலே போயிடுச்சு. சரி, ஓகே. இந்த இருநிலம் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து 2023 ரிசர்ச் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இது. ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க. அண்ட் இங்கே இருக்க எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம என்னதான் பார்த்து இது பண்ணாலும் கையில் நாமளாக எழுதுறது பெட்டர். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் எழுதலைனாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நான் ஏற்கனவே கிளாஸஸில் சொல்லியிருப்பேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டுமாவது எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வள்ளல் அப்படிங்கிறப்போ இதோட எதிர்ச்சொல் என்ன? உலோபி அப்படின்னு ஒரு எதிர்ச்சொல். வள்ளலுக்கு ஆப்போசிட் என்ன? உலோபி. ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால் இதை நான் மென்ஷன் பண்ணேன். அதை நல்லா பார்த்துக்கோங்க. இன்னும் வேற என்ன? தன்மை. நம்ம
வழக்கமா இப்ப தண்ணீர் அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்றோம். இதை நான் சொல்லணும்னு இருந்தேன். தண்ணீர் அப்படின்னு சொல்றது கரெக்டா? இந்த தண்ணீருங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, இது கரெக்டா அப்படின்னா கிடையாது, தப்பு. சரிங்களா? நீர் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. ஏன்னா தன்மைன்னு படிச்சிருப்பீங்க. தன்மைக்கு ஆப்போசிட் என்ன? வெம்மை. சரிங்களா? தண்ணீர் அப்படின்னா குளிர்ச்சியான நீர் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து நீர் எடுத்து குடிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நீங்க தண்ணீர்னு சொல்லலாம். சரிங்களா? ஆனா வந்து நார்மலா நம்ம குடிக்கிற அந்த மீடியம் ஹீட்ல இருக்க அந்த வாட்டரை வந்து நம்ம தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீர்னு மட்டும்தான் சொல்லணும். அதுதான் கரெக்ட். ஏன்னா தண்ணீர் அப்படிங்கிறது குளிர்ச்சியான அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ட்ரீம். அதோட ஆப்போசிட் அப்படியே வெம்மை. ஓகேங்களா? வெந்நீர் அப்படிங்கிறது. சரி, ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள், நுண்மை. நுண்மை இதோட ஆப்போசிட் என்னன்னா பருமை. நுண்மை ஆப்போசிட் பருமை. ஓகேங்களா? இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தேன். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஆனால் எனக்கு வந்து என்ன கொஸ்டின்னு மறந்துடுச்சு. ஸோ இதை பாருங்க. புனையினும். புனையினும் புல்லென்னும் நட்பு. இதுல புல் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இது என்னங்கிறத இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. நான் ஆன்சரையே சொல்லிடுறேன். இதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா மேலான அப்படிங்கிறது இதோட ஆப்போசிட். சரிங்களா? நார்மலாக இந்த எதிர்ச்சொல் வந்து உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஸ்கிப், அதாவது ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதில் 4 ஆப்ஷனில் கிட்டத்தட்ட 2 ஆப்ஷன் ஒரே பொருள் தரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அதாவது பரந்த அப்படிங்கிற மாதிரியான, ஒரு உயர்ந்த அப்படிங்கிற மாதிரி ஒரே பொருள் தரக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக தெரிலங்கிறப்போ எலிமினேட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கொண்டுட்டு வந்துக்கோங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும். அண்ட் நிறைய எக்ஸாம்பிள்ஸும் அட்டாச் பண்ணியிருக்கு. அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. முக்கியமாக செய்யுள் திருக்குறளில் இருக்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இங்கே லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து எழுத்துப்பிழை. எழுதும்போது ஏற்படும் பிழைகளை நம்ம எப்படியெல்லாம் வகைப்படுத்தி அதை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எழுத்துப்பிழை, சொற்பொருட்பிழை, சொற்றொடர் பிழை, பொதுவான பிழைகள் சில அப்படின்னு வந்து பேசியிருக்கலாம், கொடுத்துருக்காங்க. ஒருவர் பேசும்போதும் எழுதும்போதும் பிழையின்றி பேசவும் எழுதவும் வேண்டும். பேச்சில் அல்லது எழுத்தில் பிழை இருப்பின் பொருள் மயக்கம் ஏற்படும். மயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா குழப்பம். சரிங்களா? குழப்பம், மாறுபாடு அப்படிங்கிறது இதோட பொருள். மயக்கம்னா குழப்பம், மாறுபாடு. எனவே சொற்களிலும் தொடர்களிலும் பிழை வராமல் காத்தல் வேண்டும். சரிங்களா? இதில் பாருங்க, திணை, பால், எண், இடம், காலம், மரபு ஆகியன பிழை வராமல் தொடரை எழுதுதல் வேண்டும். இப்போ திணை அப்படின்னா எழுவாய் உயர்திணையாக இருந்தால் பயனிலையும் உயர்திணையாக தான் இருக்கும். இப்போ பொன்னன் அப்படிங்கிறது உயர்திணை. இப்போ கலந்து கொண்டான் அப்படிங்கிற இந்த பயனிலையும் எப்படி இருக்குது? உயர்திணையாக தான் இருக்கணும். அதே போல் எழுவாய் அக்ரிணையாக இருந்தால் பயனிலையும் அக்ரிணையாக தான் இருக்கணும். பசுங்கிறது அக்ரிணை, அதே போல் மெய்ந்தது அப்படின்னு அக்ரிணையாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்க, எழுவாய் ஐம்பால்களுள் எந்த பாலில் உள்ளதோ அதற்கேற்ப பயனிலையை பெறல் வேண்டும். இப்போ அழகன் பாடினான், வள்ளி ஆடினாள், புலவர்கள் பாடல்களை இயற்றினார்கள். அப்போ இங்கே புலவர்கள் அப்படிங்கிறது
பலர்பல்ல வந்திருக்கு, ஏற்றினார்கள் அப்படிங்கிறதும் பலர்பல்ல வந்திருக்கு. அதே போல இங்க முன்னாடி அந்த எழுவாய் எப்படி எந்த பாலில் இருக்கோ அதே போலதான் பயனிலையும் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? முன்ன நம்ம பார்த்தோம் இல்லையா, புலவர்கள் இயற்றினார்கள், அந்த மாதிரி எழுவாயில கல்விகுதி இருந்தா பயனிலையிலையும் கல்விகுதி இருக்கணும். அதே எழுவாய் அருவிகுதி பெற்றிருந்தா பயனிலையும் அருவிகுதி பெற்றிருக்கணும். மூவர் பாடினர், மாணவர்கள் எழுதினார்கள். ஸோ எந்த இதில் இருக்கோ அதே வினையை தான் பெற்று வரணும். அடுத்தது எழுவாய் உரிமையாக இருந்தால் பயனிலையும் உரிமையாக இருத்தல் வேண்டும். அப்போ எழுவாய் பன்மையாக இருந்தால் பயனிலையும் பன்மையாக இருக்கணும். என் புத்தகம் இதுவன்று, இப்போ புத்தகம் அப்படிங்கிறது ஒருமை, அப்போ இது அன்றுன்னு போட்டிருக்கிறோம். இதே புத்தகங்கள் அப்படின்னு இருக்குங்கிறப்போ இங்கே இவை அல்ல அப்படின்னு பன்மை விகுதியை போடுறோம். அதே போல் காலவழு ஏற்படாமல் எழுதணும். இப்போ நாளை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம், வருவார் அப்படின்னு போடலாம். இதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வலு அமைதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வலு அமைதி இதை பற்றி நம்ம தனியாக அகைன் பார்ப்போம் பின்னாடி. சரிங்களா? இப்போ இந்த வலு அமைதினா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில இப்போ சிரித்தது, ஓகேங்களா, இப்போ எப்படி சொல்லலாம், மயில் தோகையை விரித்து ஆடியது அப்படிங்கிறப்போ அந்த அதுங்கிறது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு அக்ரிணைக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆனால் அக்ரிணைக்கு யூஸ் பண்ணாமல் இப்போ நம்ம குழந்தை சிரித்தது அப்படிங்கிறப்போ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், உயர்திணைக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இதுக்கு பேர் திணை வலு அமைதி. சரிங்களா? ஸோ எந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறோமோ அது வந்து இலக்கணப்படி தவறாக இருந்தாலும் நாம் வந்து காலப்போக்கின் அடிப்படையில் அதை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம். சரிங்களா? இதுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 6th புக்லேயே காணி நிலம் வேண்டும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரோட பாடல் பார்த்துருப்போம் இல்லையா? அதுலேயே லாஸ்ட்டில் என்ன பார்த்துருப்போம், கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்துருப்போம் இல்லையா? ஆனால் குயில் கத்துமா? குயில் என்ன பண்ணும், கூவை தான் செய்யும் இல்லையா? அப்போ கத்தும் குயிலோசை அப்படிங்கிறது மரபுப்படி தப்பு. ஆனால் ஏன் இலக்கியத்தில் அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க, ஏன் அப்படின்னா அந்த இடத்துல பாடலுக்கு அது வந்து பொருத்தமானதாக அமையுது. சரிங்களா? எதுகை முனைக்கு பொருத்தமானதாக அமையுது, அதனால் அதை நாம் ஏற்றுக்கிறோம். இதுக்கு பேர் மரபு வலு அமைதி. அதே போல் தலைவர் நாளை மதுரையில் பேசுவார். இதே இந்த தலைவர் அப்படிங்கிற இடத்துல இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்போ குடியரசுத் தலைவர் நாளை மதுரையில் பேசுவார், இல்லை இந்த பேசுவார் எதிர்காலத்துக்கு பதிலாக பேசுகிறார் அப்படின்னு கொடுத்தாலும் அது வந்து கரெக்டு தான். எப்போ குடியரசுத் தலைவர் பிரதமர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு தலைவரை பற்றி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ பேசுகிறாருங்கிறப்போ அது நிகழ்காலத்தை தானே குறிக்குது. ஆனால் நம்ம எதிர்காலத்தில் தானே சொல்லணும் அப்படின்னா கிடையாது. சரிங்களா? இதுக்கு பேர் கால வலு அமைதி. இதுக்கு பேர் என்ன, கால வலு அமைதி. ஏன்னா அந்த நிகழ்வுகள் ரொம்ப முக்கியமான நிகழ்வு, அதனால் அது கட்டாயம் நிகழ்ந்தே தீரும். இப்போ குடியரசுத் தலைவர் ஆகஸ்ட் 15 அப்போ பேசுகிறாரு அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவர் சுதந்திர தினத்தில் நாளை உரையாற்றுகிறார், உரையாற்றுவார்னு கொடுக்காம உரையாற்றுகிறார்னு கொடுத்தாலும் அது கரெக்டு தான். ஏன்னா அது ஒரு முக்கியமான நிகழ்வு, கண்டிப்பாக நடக்கக்கூடிய நிகழ்வு. அப்போ வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறப்போ அது நிகழ்காலமாக இருந்தாலும் நம்ம வந்து அதை ஏற்றுப்போம். இதுக்கு பேர் தான் கால வலு அமைதி. சரிங்களா? ஓகே. இதே சாதாரணமாக ஒரு பெயரையோ குடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்து தப்பு. ஓகேங்களா? ஓகே சரி. நேற்று மழை பொழிந்தது. இப்போ இங்கே பாருங்க, நேற்றுங்கிறது இறந்த காலம், ஸோ பொழிந்தது அப்படிங்கிற இறந்த காலத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது புக் பேக் கொஸ்டின், அதுக்கான ப்ராப்பரான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க கண்டென்ட் பாருங்கள், இது ரொம்ப ஈஸி. எப்பவுமே இந்த ரகரம் இருக்கு இல்லையா, வல்லின ரகரம், இது கூட இந்த ரன்னகரம் தான் வரும். நம்ம எப்பவுமே 2 சுழினா 3 சுழினா அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. சரிங்களா? இதுக்கு பேர் ரன்னகரம்.
இந்த நாக்கு பேர் டன்னகரம், இந்த நாக்கு பேர் தன்னகரம். இப்படி தான் வந்து சொல்லணும். சரிங்களா? சரி, ஓகே. நமக்கு ப்ரொனவுன்சியேஷனுக்கெல்லாம் மார்க் கொடுக்க போகிறதில்ல. இப்போ ஒரு இடத்துல வந்து சொல்கிறோம், இப்போ பிடிஎஃப் காட்டவும் புரியுது. சரிங்களா? இப்போ பிடிஎஃப் இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நமக்கு புரியணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க. இலக்கணப்படி இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. எப்போவுமே இந்த ரன்னகரம் இருக்கு இல்லையா, இந்த நா எப்போவுமே இந்த ரா பக்கத்தில் தான் வரும். அதே போல் 3 சுழி இந்த நா இருக்கு இல்லையா, டன்னகரம், இந்த நா டா பக்கத்தில் தான் வரும். சரிங்களா? அதனால் இப்படி மாற்றி வந்திருந்தது அப்படின்னாலே அது வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பொறுமையாக ஒவ்வொன்றா வந்து பாருங்கள். எந்த எக்ஸாம்பிளையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? ஓகே. 2 வினைச்சொற்களின் மாறுபாடு அறிதல். இதுல பாருங்க, வினைச்சொல்ல 2 இந்த சொற்கள் இருக்கு இல்லையா. இப்போ அடங்கு அப்படிங்கிற மேலே இருக்கிறதெல்லாம் ஒரு காமனான கண்டென்ட் தான், அதை விட்டுருங்க. ஸோ இப்போ இந்த இரு வினைகளில் வேறுபாடு சொற்கள் சில எடுத்துக்காட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ அடங்கு, அடக்கு, இது ரெண்டுக்கும் எப்படி வந்து வித்தியாசம் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அறிவது, அந்த வல்லினரகரம் எங்கே போடணும், இடையினரகரம் எங்கே போடணும். இப்போ இந்த அறிவதுனா தெரிஞ்சுக்கிறது, இது இந்த அரிது அப்படிங்கிறப்போ ரொம்ப ரேர் அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? அவ்வளோ சீக்கிரம் வராது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே போல் உரி, உரி, இங்கே பெருங்கிறதுக்கு ரூ மாற்றிக்கோங்க. சரியா? இப்போ உரி, உரி, இந்த ரீ எதுக்கு வரும்? தோலை உரிக்கிறதுக்கு இந்த உரி வரும். சரிங்களா? தூக்கி உரித்து போட்டனர் அப்படிங்கிறதுக்கு இந்த உரி வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த மாற்றங்கள் இருக்கு இல்லையா, ரகர ரகர மாற்றம், நகர நகர மாற்றம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியமான இருக்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆழி அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லிடுவீங்க, ஆழிக்கு என்னென்ன பொருள் இருக்கு? கடல்னு ஒரு பொருள் இருக்கு, மோதிரம்னு ஒரு பொருள் இருக்கு, இது இல்லாமல் சக்கரம் அப்படின்னு கூட ஒரு பொருள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி பொருள் இருந்தால் அது ஆழி. அதே இந்த ஆழி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா நிறைய பொருள் இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆழிக்கு சிங்கம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. சரிங்களா? அதே இந்த ஆழி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு மழை துளி அப்படின்னு பொருள் இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு சில அவ்வளோ ஈஸியாக வெளியே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடங்கள். ஸோ அதனால் அதை மட்டும் இங்கே நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அதே போல் இப்போ வாழை அப்படின்னா ஃபஸ்ட்டு வாழை இந்த சிறப்புள்ளகரம் வந்தது அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவோம்? ஒரு மரம், வாழை மரம். அதே வாழை அப்படின்னு பொதுலகரம், இது வந்து சிறப்புள்ளகரம், உங்களுக்கே தெரியும். இதுக்கு பேர் வந்து பொதுலகரம். சரிங்களா? ஸோ இந்த வாழை அப்படின்னா வாழை மீன். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு காமனாக தெரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் கூட இந்த வாழையை பற்றி கேட்டாங்க. ஸோ இப்போது இந்த வாழை அப்படின்னு வந்திருந்தது, இது பேர் வகரலகரம். சரிங்களா? ஸோ இந்த வாழை வந்திருந்தது அப்படின்னா இதுக்கு இளம் பெண் அப்படிங்கிறது பொருள். இந்த வாழைக்கு இளம் பெண் அப்படிங்கிறது பொருள். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல நோட் ஆகி இருக்காது, நீங்கள் வந்து இதை எழுதி வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் ஒரு 4 எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மீதி வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இப்போ உள்கு அப்படின்னா இது ஆல்ரெடி நீங்கள் புக்கில் இருக்குது, பழைய புக்லேயும் கூட இருக்குது, இதை நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம். உள்கு அப்படின்னா சுங்கம்னு ஒரு பொருள் இருக்கு. அதே போல இந்த பொதுலகரத்திலோட உள்கு அப்படின்னு வந்தது அப்படின்னா இதுக்கு ஆராய்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ஆராய்தல் அப்படின்னு
ஒரு பொருள் இருக்கு. சரிங்களா? அதே போல கரல் அப்படின்னா விறகு அப்படின்னு ஒரு பொருள். அதே பொதுலகரம் வந்திருக்கு, கரல் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு கரைபிடிதல் இருக்குல்ல. ஸோ அந்த கரை அப்படிங்கிற பொருள். சரிங்களா? அதே போல் கொலை. இப்போ இந்த கொலைனா இது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. கொலை அப்படின்னா உங்களுக்கு வந்து கொலை பண்ணுறது அப்படிங்கிற பொருள் இருக்கும். இதே பொதுலகரத்தோட கொலை அப்படின்னு வந்திருந்தா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நளி அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். அதே இந்த நளி அப்படின்னா நெருக்கம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு போனோம்னா நிறையா இருக்கும். நான் அப்பப்போ ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒரு 2-3 எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாஸஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். நார்மலாக ஒரு வீடியோ அப்படின்னா ஒரு சில வீடியோஸ் தான் நியர்லி ஒரு 50 minutes 55 minutes வருது. நார்மலாக ஒரு சில வீடியோஸ் வெறும் ஒரு 30 minutes போல் தான் வருது இல்லையா? ஸோ அதை நீங்கள் 2x ஸ்பீடில் இல்லை 1.5x வச்சு மேக்ஸிமம், ஏன்னா நான் பொறுமையாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் பொறுமையாக பண்ணியிருப்பேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக கூட வச்சு பார்த்துக்கலாம். ஒருவேளை பொறுமையாக கேட்குறவங்களா இருந்தால் பொறுமையாக ஸ்லோ பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருப்போம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப கம்மி டைம், ஒரு 15 minutes 20 minutes தான் வரும். உங்களோட ஃப்ரீ டைமில் இதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு புக்கை தாண்டின சில எக்ஸ்ட்ரா விஷயங்களை இதுக்கப்புறம் கண்டென்ட் வர தான் கொடுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக அதை வந்து கொடுப்போம். இந்த டைமுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் வேல்யூ பண்ணி அதை ப்ராப்பராக படிச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு டாபிக் வந்து ஓவர். நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? பாய். தேங்க்யூ.